அழகே அழகுல இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சுரேஷ் வராரு. அவங்க அம்மாக்கு நெஞ்சுவலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்ட சீனை நம்பி ஓடி வராரு அவங்க அம்மாவை பாக்குறதுக்கு. அவங்க அம்மா அவங்க என்னெல்லாம் பேசினாங்களோ அதை சொல்லாம, அவங்க பேசுனது அப்படியே மதி சொன்ன மாதிரி அவங்க பிள்ளைகிட்ட ஒரு சீன் கிரியேட் பண்ணி, நான் உன்னை வளர்த்தது சரியில்லை, நான் எப்படி பண்ணிட்டேன், நான் சரியில்லை, இவன் என் வளர்ப்பை பத்தி பேசிட்டா, எனக்கு நெஞ்சு வலி வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கு ஒரு பிளானை பண்ணி ரொம்ப கேவலமா நடந்தாங்க. ரொம்ப கேவலமா இருந்தது இன்னைக்கு சீனு. இந்த சீன் நடக்கிற கேப்ல நம்ம மதி பாக்கியராஜுக்கு ஃபோன் பண்ணி எங்க நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாங்க. அவரும் நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அவங்க அப்பா அவங்க மாமனார் ஃபோன் பண்ணி, இவ சரியில்லை, நானும் விடலான்னு பார்த்தா முடியல, அவங்க வீட்டுக்கு போனை போடு, நான் போனை போட்டு நான் பேசுறேன், அவங்க வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறமேட்டு அவங்க வீட்டுக்கும் போனை போடுறாங்க. அவங்க பாவம் பதறி அடிச்சுட்டு என்ன ஏதுன்னு கூட கேட்காம நம்ம பொண்ணுதான் தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அவங்க அங்கிருந்து ஓடி வராங்க. தங்கராஜ் ஒரு பக்கம் ஓடி வராரு. மொத்தமா எல்லாரும் வந்துட்ட பிறகு இந்த அம்மா அவங்க மாமியார் இருக்குல்ல, அது பண்ண தப்ப எல்லாத்தையும் மதி பண்ண மாதிரி சொல்லி காட்டுது. என் வளர்ப்பு சரியில்லைன்னு உங்க பொண்ணு சொல்றா, உங்க பொண்ணு வளர்ப்பு சரி இருக்கா, வாயா அவளுக்கு, என்ன பேச்சு பேசுறா, சரியில்லை, என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி நான் தப்பு பண்ணி வச்சிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இந்த நாடகத்தை பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ டிப்ரெஷன் ஆகுது. மொத்தமா இதுதாங்க இன்னைக்கு நடந்தது. அவங்க பேசினது எல்லாத்தையுமே மதி பேசின மாதிரி அப்படியே மாத்தி விட்டாங்க. மதியம் அதை கேட்டுட்டு அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. எப்படியெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா பாக்குறாங்க. அவங்க சொல்றாங்க, நீங்க என்ன பண்ணீங்களோ அதை சொல்லுங்க, நான் பண்ண மாதிரி ஏன் சொல்றீங்க, நீங்க பேசுறது எல்லாத்தையும் நான் பண்ண மாதிரி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே நீ தாண்டி சரியில்லை, உன் வாய் சரியில்லை, என்னதான் வளர்ப்பு வளர்த்தீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அவ்வளோ பேச்சு பேசுறாங்க. அதுக்கு சுரேஷும் நீ மன்னிப்பு கேளு எங்க அம்மா கிட்ட அப்படின்னா, மதி சொல்றாங்க, நான் என்ன நடந்துச்சு சொல்றேன், நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னா, அதெல்லாம் கிடையாது, நான் எதுவுமே கேட்க முடியாது, நீ எங்க அம்மாக்கு இப்படி பண்ணிட்ட, நீ நெஞ்சு வலி வர வச்சிட்ட, எனக்கு தெரியாது, நீ மன்னிப்பு கேட்டேதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்றாங்க. மதி அதுக்கு முடியவே முடியாதுன்றாங்க. அவங்க வீட்டுல இருக்கவங்களாம் பேசுறாங்க. மதி அவங்க வீட்டுல இருக்கவங்க பேசுறத மதி கேக்குறாங்க. அதோட அந்த சீன் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத நாளைக்கு எப்படி போட்டிருக்காங்கன்னா, நீ வீட்டை விட்டு வெளியே போ, நீ பண்றது எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் மதியை தொடத்துற மாதிரி சீனை காட்டுறாங்க. ஆனா உண்மையாவே இது ரொம்ப நியாயமே கிடையாதுங்க. அநியாயத்துக்குன்னு அந்த பொம்பளை பண்ணுது. எனக்கு அப்புறம் காண்டாவது. உங்களுக்கு இந்த சீரியல் பார்த்தா எந்த மாதிரி டிப்ரெஷன் ஆகுதுன்றத கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.